இப்போ அதிமுக ஒரு பக்கம் எதிர்க்கட்சியா இருந்தாலும் தாவேகவும் இப்போ தனிச்சு இருக்கு அப்படிங்காங்க. அப்படிங்கும்போது எப்படி சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும் நீங்க திமுக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்? திமுகவும் தேவையில்ல, அதிமுகவும் தேவையில்ல, தாவேக்கா தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்கும் இந்த நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது மிக தெளிவாக இந்த பாஜகவோட கொள்கையை கொண்ட அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஓரணியில் தமிழ்நாடுங்கும்போது அதுல தாவேக்காவை இணைக்க வாய்ப்பு இருக்கா? முதல்லயே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு. அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டியது. எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க வெறும் கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லை பாஜகவுக்கு சொல்லி? இல்லைன்னா அவங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை விஜய் பாஜகவோட கூட்டணி சேருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க? பாஜக கூட எந்த காலத்திலும் மதவாத கொள்கைங்கிற கூட்டணி கிடையாதுங்கிற ஸ்டாண்டை தெளிவாக இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சில பேர் அதனால கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாக இருக்கலாம். ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கிறத மக்களுடைய எதிரிகள் யார் என்று அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்.